ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் ஜூஸ் வந்து குடிச்சா அப்படியே கலர் வந்து பயங்கர நாங்க வந்து இந்த கலர்லேருந்து இந்த கமலஹாசன் மாரி இருப்ப. கலர் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அத குடிச்சு டெய்லி பழகிட்டு இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தலையெழுத்தி கலர் மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. ஸோ இதில 2 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த 2 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேரட்ட ஒயிட் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க இல்லையா? அந்த சோ கால்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 2 கேட்டகரிக்குமே வந்து ஒரு காமனான விஷயத்த நான் சொல்லிடுறேன். கேரட் ஜூஸ் குடிச்சா வெள்ளையா ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கேரட் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. அதில எந்த டவுட்டும் இல்ல. அதில வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் ஏ இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, வைட்டமின் கே இருக்கு. போதும். லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு. கேரட் வந்து லோடட் வித் ஃபுல் ஆன்டி ஆக்ஸிடென்ட். அதில எந்த டவுட்டும் இல்ல. கேரட் வந்து ரொம்ப நல்லது தான். ஆனா, இந்த கேரட்ட வந்து எந்த ஃபார்ம்ல எடுக்க போறீங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு மேட்டரா இருக்கு. கேரட் ஜூஸ் குடிச்சா நான் வெள்ளையாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா கேரட்டின்லேருந்து தான். ஸோ இந்த பீட்டா கேரட்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏன்னு ஒரு கேட்டகரி சொன்னேன் இல்லையா? அந்த வைட்டமின் ஏவோட ப்ரிகர்சர் மாலிக்யூல் தான் வந்து இந்த பீட்டா கேரட்டின். இந்த பீட்டா கேரட்டின நேரா நம்ம வந்து எடுத்துக்கும்போது, அதாவது கேரட்டின் நீங்க சாப்பிடும்போது, அது வந்து நம்ம பாடிக்குள்ள போயிட்டு டைஜஷன் நடந்து, அதுக்கப்புறம் வந்து அதில இருக்க அந்த பீட்டா கேரட்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏவா வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா, இதுக்கு வந்து டைரக்ட்டா வைட்டமின் ஏ கேரட்ல கிடையவே கிடையாது. பீட்டா கேரட்டின் தான் வந்து வைட்டமின் ஏவா வந்து பாடியில போனதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ரீசன் வச்சுட்டு தான் வந்து எல்லாரும் கேரட் ஜூஸ் குடிச்சா வெள்ளையாயிடும் அப்படின்ற சொல்றதுக்கான காரணம். இதில இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ் குடிக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த பீட்டா கேரட்டின வைட்டமின் ஏவா கன்வெர்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குமா எல்லாரோட ஸ்டொமக்குக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. மாலிக்யூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில 1 மாலிக்யூல் ரெட்டினால தான் வந்து அதாவது ஒரு வைட்டமின் ஏ தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இந்த பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேரட் ஜூஸ்ல இருக்கே தவிர, ஆனா நீங்க கேரட்ட எப்படி எடுக்க போறீங்க அப்படிங்கிறதும் ஒரு ஒரு மேட்டர் தான். நீங்க நீங்க வெள்ளையாகணும் அப்படிங்கிறதுக்கு கேரட்ட சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. ஆனா, கேரட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு நெறைய ப்ரூஃப் வந்து இருக்கு. பட் நீங்க சொல்ற அப்படியே நீங்க வந்து கேரட் ஜூஸ் குடிச்சு நான் வெள்ளையாக போறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும், நீங்க கேரட்ட ஜூஸா எடுக்கிறத விட, நான் சொல்ற இந்த மெத்தட்ஸ்ல எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல. ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொன்னா ஒத்துப்பீங்க அப்படின்னா, நான் அதையும் சொல்றேன். எஸ், ஸ்கின்னுக்கு நல்லது. நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்ட பொரியல் பண்ணியோ, இல்ல ஸ்டீம் பண்ணியோ, இல்ல பாயில் பண்ணியோ இப்படி சாப்பிட்டா மட்டும் தான் கேரட்டோட ஃபுல் பெனிஃபிட்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெய்லி பேஸில கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, அந்த கேரட் ஜூஸில நீங்க ஃபுல்லி லோடட் வித் சுகர் தான் குடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர, அதில இருக்க ஃபைபர்ஸ் வந்து டோட்டலா உங்க பாடிக்கு போல. அதே மாரி உண்மைய சொல்லப்போனா, இந்த கேரட்ல வந்து ஸ்கின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பீட்டா கேரட்டின் வந்து இருக்கு. அதில இருக்க இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் சொன்னேன் இல்லைங்களா இந்த லிஸ்ட். இது எல்லாமே வந்து நீங்க ஜூஸா குடிக்கும்போது அப்படியே பாதியா வேஸ்ட் ஆயிடும். அட போச்சே. நீங்க வந்து சொல்லலாம் உடனே, குக் பண்ணி சாப்பிடுறதுனால சில நியூட்ரிஷன்ஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் ஏ, அதே மாரி பீட்டா கேரட்டின் இது எல்லாமே வந்து ஃபேட் சால்யுபிள். இந்த ஃபேட் சால்யுபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆயில்ல வச்சு வதக்கும்போதோ, ஸ்டீம் பண்ணும்போதோ, பாயில் பண்ணும்போதோ அதோட கன்டென்ட் வந்து குறையாது. ஆனா இதே வாட்டர் சால்யுபிளா இருந்து அப்படின்னா குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி வந்து இருக்கு. ஸோ குக்கிங் மெத்தட்ல இந்த வைட்டமின் சியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஏன்னா அது வந்து வாட்டர் சால்யுபிள். பட் நீங்க எடுக்கிற ரீசன் வந்து வைட்டமின் ஏக்காக எடுக்கிறீங்க. அதே மாதிரி கேரட்ல வந்து வைட்டமின் சி கன்டென்ட் வந்து வைட்டமின் ஏவ விட கம்மியா இருக்கிறதுனால, அது கொஞ்சம் லாஸ் ஆகுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுக்கு வைட்டமின் ஏவோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கேரட்லேருந்து கிடைக்கணும் அப்படின்னா, கேரட்ட குக்கிங் மெத்தட்ல சாப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல கிடைக்கும். ஒரு ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரட்ட வந்து ஜூஸா குடிக்கிறத விட குக்கிங் மெத்தட்ல பண்ணி சாப்பிடும்போது 30% வந்து பீட்டா கேரட்டினோட அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கான ரீசனே தவிர, மத்தபடி நீங்க ஜூஸா குடிக்கிறதுனால பெனிஃபிட் அதிகமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால வேஸ்ட்டு தான். சிலர் வந்து இல்ல எனக்கு ஜூஸா தான் குடிக்க பிடிச்சிருக்கு. எனக்கு நியூட்ரிஷன்ஸ் லாஸ் ஆனாலும் பரவால்ல. அதெல்லாம் என்னால பொரியல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க வந்து நீங்க இந்த ஜூஸ் ஆப்ஷன் வந்து
பிக் பண்ணிக்கங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வேஸ்ட்டு தான். ஆனா அதே மாரி யாரெல்லாம் வந்து இந்த ஜூஸை எடுக்கவே கூடாது அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். மெயினா இந்த கேரட்னால அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து கண்டிப்பா கேரட் ஜூஸா குடிக்கக்கூடாது. பட் கேரட்ட பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இல்ல ஸ்டீம் பண்ணியோ, பாயில் பண்ணியோ சாப்பிடலாம். பட் கேரட் ஜூஸ் எடுத்துக்க கூடாது. பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து கேரட் ஜூஸ் குடிக்காதீங்க. ஏன்னா, இந்த கேரட் ஜூஸ் நெறைய குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் மில்க்கோட ஃப்ளேவர் வந்து மாறுறதா வந்து ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் வந்து குடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கேரட் ஜூஸ் குடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து அகெயின் ஐ அம் சேயிங் அதில இருக்க ஃபைபர் கன்டென்ட்ட டோட்டலா நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடுறீங்க. உண்மைய சொல்லப்போனா கேரட்ல அதோட தோல்ல தான் வந்து பீட்டா கேரட்டினோட அளவு வந்து அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேரட்ட வாஷ் பண்ணி, அத வந்து பொரியல் பண்ணி அப்படியே தோல ரிமூவ் பண்ணாம பொரியல் பண்ணி குடுங்க. இல்ல என் குழந்தை அத சாப்பிடாது அப்படின்னா, வெறும் பச்சை கேரட்டா அப்படியே குடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஃபேக்ட் அந்த பச்சை கேரட் கடிக்கும்போது குழந்தைங்களோட பல்லு ஃபுல்லா வந்து கிளீன் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் அத தவிர ஜூஸா குடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சொல்லலாம் உடனே என் குழந்தை வந்து இதெல்லாம் சாப்பிடாது. ஆனா வந்து ஜூஸ் போட்டு குடுத்தா எதா இருந்தாலும் குடிச்சுருவாங்க அப்படின்னா, அப்ப வேற வழியே இல்ல. நீங்க வந்து ஜூஸா குடுங்க. பட் அத டெய்லி பேசிஸ்ல குடுக்காதீங்க. ஏன்னா நீங்க வந்து டெய்லி வந்து ஆ ஓவரா வந்து இந்த கேரட் ஜூஸ குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கா இருக்கட்டும், உங்க குழந்தைக்கா இருக்கட்டும், கேரட்டினீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகும். இது வேற ஒண்ணும் இல்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெரட்டினோட அளவு வந்து பிளட்ல அதிகமா இருக்கிறதுனால, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஓவர் ஆரஞ்சிஷா தெரியும். அதாவது ரொம்ப ஃபேர் டோன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரஞ்சாவே தெரியும். இதே டஸ்கி டோன்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மாரி க்ளோயிங்கா, ஷைனிங்கா இருக்கும். பட் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி அ ஃப் தெரியும். பட் இத பத்தி வொரி பண்ண வேண்டாம். இது கொஞ்ச நாள் நீங்க வந்து அந்த கேரட் ஜூஸ குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சரியாயிடும். ஜூஸா வந்து உங்க குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த ஜூஸ வந்து ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடுங்க. இல்ல ஃபில்டர் பண்ணி கிளியரா தான் குடுக்குறோம் என் குழந்தைக்கு அப்படின்னா, நீங்க அப்படியே குடுத்துட்டு அந்த சக்கைய வந்து தூக்கி போடாதீங்க. ஒண்ணு அத சாதத்தோட மிக்ஸ் பண்ணியோ, இல்ல வந்து மஃபினாவோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல குக் பண்ணி அந்த ஃபைபர் இருக்க அந்த சக்கையும் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடுற மாரி பண்ணி குடுத்துருங்க. இது வந்து பெனிஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே. பட் நீங்க ரெகுலரா நீங்க வந்து ஸ்கின்னுக்காக கேரட் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கே அத ஸ்டாப் பண்ணிடுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் பெருசா கிடைக்க போறதில்ல. என்ன கேட்டீங்கன்னா, டெய்லி கேரட்டே சாப்பிடுறத விட, ஒரு பேலன்ஸ்டு வெஜிடபிளா சாப்பிடுங்க. ஆ என்னோட கன்க்ளூஷன்ல என்ன சொல்லணும் அப்படின்றத ஆசைப்படுறேன்னா, நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா, தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவர் எந்த அனிமலா இருந்தாலும் சரி, கோட்டா இருக்கலாம், சிக்கனா இருக்கலாம், இல்ல டக்கா இருக்கலாம். ஸோ இதோட லிவர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வைட்டமின் ஏ இருக்கு. ஏன்னா, இந்த வைட்டமின் ஏ வந்து பொதுவா அனிமல்ஸோட பாடியில தான் இருக்கும். பிளான்ட் பேஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, அது பீட்டா கேரட்டின் அந்த மாரி கெரட்டினாய்ட்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு வைட்டமின் ஏவாவே வேணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் சோர்ஸ் வந்து எடுங்க. எக்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு. இந்த மீட் ப்ராடக்ட்ஸ்லலாம் வந்து வைட்டமின் ஏ நெறையவே இருக்கு. ஸோ நீங்க அதையே சாப்பிடலாம். அதனால உங்களுக்கு இந்த கேரட் ஜூஸ் ஸ்பெஷலா வேணும். இத குடிச்சா தான் ஸ்கின் வந்து வெள்ளையாகும். கலராவும், நம்ம வந்து ரொம்ப பிரைட்டா இருப்போம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. கேரட்ட நீங்க வந்து ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க. ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக நீங்க சாப்பிடாதீங்க. அது பெருசா ரிசல்ட்ட குடுக்காதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். I hope you like this video. Thank you for watching. See you in the next video.